ஆர்ணவோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சஹா சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த பல அவதாரங்களுக்குள்ளே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு, மக்கள் அனைவரும் பின்பற்றுவதற்காக ஒரு உயர்ந்த சாஸ்திரத்தை கொடுத்து போன சிறப்பு. மற்ற எந்த அவதாரத்திலும் பகவான் உபதேசங்களை செய்ததாக தெரியவில்லை. ஆனால் கண்ணன் தான் கீதாச்சாரியன் என்று பெயர் பெற்று பகவத்கீதை என்கிற சாஸ்திரத்தை நமக்கு அருளினார். உபனிஷத்துக்களில் பகவானை அடைவதற்கு வழியாக சொல்லப்பட்டது பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தை எப்படி செய்ய வேண்டும், ஏன் பகவானையே நாம் அடைய வேண்டும், முக்தி என்பது ஏன் முக்கியமானது, அந்த பக்தி யோகம் செய்யும் ஒருவன் அதற்கு முன்னால் தன்னை எப்படியெல்லாம் தயார் செய்து கொள்ள வேண்டும், இது அனைத்தையுமே பகவத்கீதையிலே கண்ணன் சொல்லுகிறார். ஆனால் அதோடு மட்டும் இல்லாமல் நாம் செய்ய வேண்டிய கர்மங்களை மட்டும் சொல்லுவதோடு நிறுத்திவிடாமல் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய நல்ல பண்புகள் பலவற்றையும் கண்ணன் கீதையிலே நமக்கு உரைக்கிறார். எப்பொழுதுமே ஒரு இலக்கை நோக்கி நாம் பிரயாணிக்கிறோம், பெரிய சாதனைகளை புரிகிறோம்னு சொன்னாலும், ஆனால் உள்ளம் நல்லதாக இல்லாவிட்டாலோ, நம்முடைய எண்ணங்கள் தாழ்ந்த எண்ணங்களாக இருந்தாலோ அதை மக்கள் கொண்டாட மாட்டார்கள். பெரிய சாதனைகள், புது புது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை எல்லாம் செய்து, ஆனால் அதை கொண்டு மக்களை துன்புறுத்தினால் என்ன பயன்? அப்ப எண்ணங்கள் நன்னா இருக்க வேண்டும், பண்போடு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நிறைய சாதனைகள் எவ்வளவு முடியுமோ நாமும் செய்ய வேண்டும். ஒருவரை பண்பட்டவர், மெச்சூர் அப்படின்னு எப்போ நாம் சொல்லுகிறோம்? நிறைய படித்தாலா மெச்சூர்னு சொல்கிறோம்? எவர் ஒருவருக்கு கருணை இருக்கிறதோ, மற்றொருவர் கஷ்டப்படுவதை பார்த்து தானும் துன்பப்பட்டு உதவுகிறாரோ, யாரிடத்திலும் பொறாமை இல்லாமல் இருக்கிறாரோ, அவரைத்தான் பண்பட்டவர்னு சொல்கிறோம். அப்போ நம்ம மனது பண்படுவது என்பது பெரிய ஞானத்தை பெறுவதோ சாதனைகளை செய்வதாலோ அல்ல, நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வதாலே. அப்போ அந்த நற்பண்புகள் என்பவை நம்மை நாமே புரிந்து கொள்வதனுடைய ஒரு வெளிப்பாடு. கண்ணன் நற்பண்புகளை சொல்லுவது சமுதாயத்தில் நீ நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அல்ல. ஒருவன் ஆத்மாவை பற்றி உண்மையாக புரிந்து கொண்டார் என்றால் அவருக்கு இந்த தன்மைகள் தானாக ஏற்படும். வேதத்தை புரிந்து கொண்டு வேதத்தின்படி நடக்கும் ஒருவனுக்கு இந்தெந்த தன்மைகள் தானாக நற்பண்புகள் ஏற்படுகின்றன என்று கீதையிலே சொல்லுகிறார். அப்போ வேதத்தை மீறி நடப்பவர்களுக்கு என்ன ஆகும்னால் அவர்களுக்கு அதனால் பல தீமைகளும் ஏற்படுகின்றன. அந்த நல்ல பண்புகள் அவர்களுக்கு வளர்ந்து விட முடியாது. அதனால் நாம் சாஸ்திரத்தை பின்பற்ற வேண்டும் என்று கண்ணன் கூறுகிறார். கீழ்ப்பகுதியிலேயே நாம் பார்க்கும்போது 16வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் சிலரை தெய்வத்தன்மை உடையவர்கள் என்று கண்ணன் சொல்லுகிறார், சிலரை அசுரத்தன்மை உடையவர்கள் என்று கூறுகிறார். இங்கு தெய்வர்கள் அசுரர்கள் என்று யாரோ இந்திரன், சந்திரன், ஹிரண்யாக்ஷன் அவர்களை பற்றி பேசவில்லை. மனிதர்களுக்குள்ளேயே சாஸ்திரத்தை பின்பற்றி நடப்பவர்கள் தெய்வத்தன்மை உடையவர்கள், சாஸ்திரத்தை மீறி நடப்பவர்கள் அசுரத்தன்மை உடையவர்கள் என்று கண்ணன் கூறினார்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து தெய்வத்தன்மை இருந்தால் என்னென்ன நல்ல பண்புகள் அவருக்கு ஏற்படும், ஒருவருக்கு தெய்வத்தன்மை உள்ளதா அல்லது மற்றவர்களை பற்றி நமக்கு என்ன, நமக்கு தெய்வத்தன்மை உள்ளதா, சாஸ்திரத்தை பின்பற்றி நாம் நடக்கிறோமா என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சில பண்புகளை கண்ணன் கூறுகிறார். அந்த பண்புகளை நாமும் தெரிந்து கொண்டால், இந்த கடைப்பிடிப்புகள், இந்த நடவடிக்கை நம்மிடத்தில் இருந்தால் நாமும் சாஸ்திரத்தின்படி நடக்கும் தெய்வ பிறவிதான் என்று நாமும் தெரிந்து கொள்ளலாம். என்ன தன்மைகளை சொல்லுகிறார்னு பார்ப்போம். அழகான ஒரு ஸ்லோகத்தில் கூறுகிறார், அபயம் சத்வ சம்சுத்திஹி ஞானயோக வியவஸ்திதிஹி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஹ தபஹ ஆர்ஜவம். இது 16வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம் பகவத்கீதையிலே. இதிலே கிட்டத்தட்ட ஒரு 8-9 குணங்களை கண்ணன் பட்டியலிடுகிறார். இந்த குணங்கள் எல்லாம் சாஸ்திரத்தை பின்பற்றி நடக்குபவருக்கு ஏற்படக்கூடிய குணங்கள், நல்ல பண்புகள்னு கூறுகிறார். முதல்ல சொல்றார் அபயம். பயம்னு சொன்னால் ஏதோ நடக்க போகிற ஒரு துக்கம். இப்போது நமக்கு துக்கம் இல்லை, இப்போது சுகத்தோடு கூட இருக்கலாம், இல்லை சுகமும் துக்கமும் ரெண்டும் இல்லாமல் நடுநிலையிலும் இருக்கலாம். ஆனால் வருங்காலத்தில் எனக்கு ஒரு துக்கம் ஏற்பட போகிறது என்பதற்கான அறிகுறிகளை நான் இப்போது நினைத்து பார்த்தாலோ அதை கண்டாலோ
அதனால ஒரு துக்கம் வருதோ இல்லையோ. நாளை என்னை என்னுடைய வாத்தியார் வெய்ய போகிறார், நான் ஏதோ பரீட்சையில சரியாக செய்யவில்லை, இல்ல தாயார் தகப்பனார் என்னுடைய சான்றிதழை பார்த்த உடனே ஏன் இவ்வளவு குறைவாக மதிப்பெண் வாங்கியிருக்கிறாய்ன்னு பார்த்து கோபப்பட போகிறார்கள் எனக்கு தெரியுதுன்னு வச்சுங்களேன். அவர்கள் வெய்யும் போது ஏற்படக்கூடிய துக்கத்துக்கு துக்கம்னு பெயர். அவர்கள் வெய்வார்களே என்பதை நான் இப்போது நினைத்து பார்த்த உடனே ஒரு துக்கம் வருது பாருங்கோ, அதற்கு பயம் என்று பெயர். அப்ப பயம் பயம்னு சொன்னால் இப்போது துக்கம் இருக்க வேண்டும், துக்கத்துக்கான காரணம் இப்பவே நிகழ வேண்டும்ங்கிற தேவை கிடையாது. ஒரு முள்ளை மிதித்த உடனே அல்லது யாரோ ஒரு காலை நம்ம மிதித்து விட்டார்னால் அப்போது ஏற்படுவது அந்த காலத்தில் இருக்கிற துக்கம். ஆனால் பயம் என்பது வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு துக்கத்தினுடைய காரணங்கள், அதற்கான அறிகுறிகள் இன்று இருக்கின்றன நாம தெரிந்து கொண்டால் அது ஒரு துக்கத்தை கொடுக்கிறதே, அதற்கு பயம் பயம் என்று பெயர். ஒருவன் சாஸ்திரத்தை பின்பற்றி நடக்க தொடங்கிவிட்டான் என்றால் முதல்ல அவனுக்கு ஏற்படக்கூடிய நற்பண்பு அபயம். எதையும் பார்த்து பயப்படாமல் இருக்க அவன் பழகி விடுவானாம். ஏன் பயம் ஏற்படாது? நாளைக்கு ஒரு துக்கம் ஏற்படும்னா அது யாருக்கா இருந்தாலும் பயமாகத்தானே இருக்கும்னால் இந்த உலகத்தில் துக்கம் என்பது தவிர்க்க முடியாமல் வந்து கொண்டுதான் இருக்கும் என்று ஒருவன் புரிந்து கொள்ளுகிறார். வேதத்தை பின்பற்றி வேதத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வழி நடந்தான் என்றால் அவனுக்கு ஒரு புரிதல் வந்துவிடும். இந்த சம்சாரத்தில் நான் உயர்ந்த ஒரு குறிக்கோளுக்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன், வேதத்தை பின்பற்றி நடக்கிறேன், அதற்கு நடுவில் என்ன துன்பங்கள் வந்தாலும் அதை நான் பொருட்படுத்த கூடாது என்கிற ஒரு புரிதல் வந்துவிடும். இந்த உலகத்தில் இருக்கும் வரை தவிர்க்க முடியாது. பயம் என்பது எதுவரைக்கும் தெரியுமா இருக்கும்? ஒரு நிகழ்வு நடக்க போகிறது, என்ன நடக்குமோன்னு தெரியாமல் இருக்கும் வரை பயம் இருக்கும். இன்னதுதான் நடக்க போகிறது நமக்கு தெரிந்து விட்டால் அது எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் பயப்பட மாட்டோம். அதை எப்படி எதிர்கொள்ளலாம்னு மனசு யோசிக்க தொடங்கிவிடும். அது என்ன வரும்னு தெரியாமல் இருக்கும் வரைதானே பயம் அதிகமாக இருக்கும். சாஸ்திரத்தை பின்பற்றும் ஒருவனுக்கு ஒரு உறுதி ஏற்பட்டுவிடும், பயமே இல்லாமல் நான் இருக்க போவதில்லை, துக்கம் இல்லாமல் இந்த வாழ்வு எனக்கு இருக்க போவதில்லை. அப்ப கண்டிப்பாக துக்கங்களை அனுபவிக்கத்தான் போகிறேன். துக்கம் என்பது தான் செய்த பாபங்களுடைய ஒரு விளைவே தவிர ஏதோ காரணம் இல்லாமல் எனக்கு ஏற்படவில்லை என்பதையெல்லாம் ஒருவன் புரிந்து கொண்டால் அவனுக்கு பயம் இருக்காதாம். மற்றொரு புறம் வேதத்தை பின்பற்றுகிறான் என்றால் பரமாத்மா நாராயணன் முழுமுதற் கடவுள், அவர்தான் நம்மை ரட்சிக்கிறார் என்கிற உறுதி வந்துவிடும். அந்த உறுதி வந்தவனுக்கு பயம் என்பது ஏற்படாது. அழகான ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். சீதை அயோத்தியிலிருந்து காட்டுக்கு செல்ல வேண்டும். ராமன் நீ வர வேண்டாம், அயோத்தியிலேயே இருந்து விடுன்னு சீதையின் இடத்துல சொன்னார். அதுக்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? காட்டுல நிறைய விஷ ஜந்துக்கள் எல்லாம் இருக்கும், நிறைய பெரிய கோரமான மிருகங்களா இருக்கும், நீ சிங்கத்தையோ புலியையோ பார்த்து நீ பயந்து போய் விடுவாய், ரொம்ப பாதை கரடு முரடாததாக இருக்கும், முள்ளெல்லாம் குத்தும், நல்ல சோறு கிடைக்காது, காய்கனிகளை கொண்டுதான் உண்ண வேண்டும். இப்படி பல காரணங்களை ராமன் சீதையின் இடத்துல சொன்னார். சீதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அனைத்தையும் பொறுத்து கொண்டு உன்னோடு வருவேனை தவிர உன்னை விட்டு பிரிந்திருப்புதான் எனக்கு பெரிய துக்கம், உன்னோடு கூட இருந்தால் இந்த சின்ன சின்ன துக்கத்தை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சீதை வீர வசனம் பேசினாள். அவர்கள் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு அந்த நகரத்தினுடைய வாசலுக்கு வந்தார்களாம். அயோத்தியா பட்டணம் நகரத்துக்கு வாசல்கள் இருக்குமோ இல்லையோ, வாசலை தாண்டி வெளியே வந்தவுடன் சுத்தி இருக்கிற இடத்தை பார்த்துட்டு சீதை கேட்டாளாம், ராமா காடு காடுன்னு சொன்னாயே, இதுதான் காடான்னு சீதை கேட்டாளாம். அப்ப ராமன் சிரிச்சார், இது காடல்ல, இது நாடு. அயோத்தியினுடைய நகரத்தை விட்டு வெளியே வந்தாலே இருக்கக்கூடிய இடம் காடுன்னு சீதைக்கு எண்ணம். ஏன்னா அவ அவ்வளவு கூட வெளியில வந்து பார்த்தது கிடையாது. காடு என்பது உண்மையில எவ்வளவு கட்டமா இருந்திருக்கும். அப்ப 14 ஆண்டுகள் சீதை காட்டில் இருந்தாலே பெரிய ஜந்துக்கள், பெரிய யானை வருது, புலி வருது, சிங்க வருதுன்னா பார்த்து பயந்திருக்க மாட்டாளானால் அப்ப அந்த இடத்துல வால்மீகி தெரிவிக்கிறார், கஜம் வா வீக்ஷ்ய சிம்ஹம் வா வியாக்ரம் வாபி வரானனா நாஹாரயத்து சந்திராசம் பாஹு ராமஸ்ய சம்ஸ்ருதா. அவள் திடீர்னு ஒரு யானையை பார்ப்பாளாம், இல்ல ஒரு சிங்கம் அந்த பக்கமா நடந்து போகுமா. இவர்கள் மூவரும் ராமர் சீதை லக்ஷ்மணன் என்று மூவருமாக நடந்து போறாளோ இல்லையோ, முதல்ல முன்னாடி ராமன் அக்ரத பிரயயௌ ராமஹா சீதா மத்தியேசு மத்தியமா பிருஷ்டதஷ்டு தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணஹா அனுஜகாம என்று வால்மீகி தெரிவிக்கிறார். முன்னாடி ராமன் நடப்பார், நடுவிலே சீதை நடப்பாள், மூன்றாவதாக லக்ஷ்மணன் நடந்து போவாராம். இதை பார்த்தால் ஓம் அப்படின்னு நாம பிரணவம்னு சொல்லுகிறோமோ இல்லையோ, ஓம் என்கிற எழுத்துல 3 எழுத்துகள் உண்டு. அ உ ம என்று 3 எழுத்துக்கள். அ என்கிற எழுத்து பரமாத்மாவை குறிக்கும், உ என்கிற எழுத்து பிராட்டியை குறிக்கும், ம என்கிற எழுத்து லக்ஷ்மணனை ஜீவாத்மாவை குறிக்கும். அப்ப ராமர் சீதை லக்ஷ்மணன் நடந்து போனால்னால்
அ உ ம என்று ஒரு பிரணவமே கால் முளைத்து ஓங்காரம் கால் முளைத்து நடந்து போவது போல் இருந்ததாம். இப்படி போகும்போது சீதை ஒரு சிங்கத்தை பார்த்தாலோ ஒரு வியாகரம் புலியை பார்த்தாலோ கத்தினதே கிடையாதான். ஒரு கூச்சல் போடுவோமோ இல்லையோ, சட்டுன்னு பயங்கரமான ஒரு மிருகத்தை பார்த்தா நம்மளையே அறியாமல் கத்தி விடுவோம். நாகாரயத்து சந்தராசம், பயப்படவும் இல்லை. அதனால பயத்துல ஒரு வார்த்தையும் கத்தினதும் கிடையாது. ஏன் என்ன உறுதி இருந்ததுனால் பாஹு ராமஸ்ய சம்ஸ்ருதா, ராமனுடைய கைகள் அவனுடைய தோள்களை நம்பித்தாரே காட்டுக்கு வந்தாள். அப்ப ராமனுடைய தோல் வலிமையை நம்பினபடியாலே எந்த மிருகம் வந்தாலும் ராமன் நம்ம ரட்சிப்பார் என்கிற உறுதி இருந்துதான். அதனால எதை பார்த்துமே சீதை பயப்படவே இல்லை. ஏன்னா சிங்கத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன பயம் வரப்போறது? நம்மை பிராண்டி விடுமோ, நம்மை விழுங்கி விடுமோன்னு பயம். ஆனா சீதைக்கு பக்கத்துல ராமன் இருக்கான்னு தெரிந்த உடனே பயமே இருக்கவில்லை. இதே போலத்தான் ஆய்ப்பாடி கோகுலத்துல இருந்த பல கோபகுமாரர்கள் இருந்தார்களே, அவர்களுக்கும் எதை பார்த்தும் பயமே கிடையாது. கோகுலத்திலிருந்து பிருந்தாவனத்துக்கு தினமும் மாடு மேய்ப்பதற்கு போவார்கள். அப்போது ஒரு நாள் ஒரு அரக்கன் பெரிய பாம்பு வடிவத்தை எடுத்துக்கொண்டு, அகாசுரன் என்று அவனுக்கு பெயர், அகாசுரன்கிறவன் ஒரு பெரிய பாம்பு, மலைப்பாம்பு வடிவத்தை எடுத்துக்கொண்டு வாய் இப்படி பெருசா திறந்து வச்சுட்டு படுத்துட்டு இருந்தானாம். அந்த குழந்தைகள் எல்லாம் அதை பார்த்த உடனே ஏதோ மலையினுடைய குகை போல் இருக்கு என்று நினைத்து கொண்டு குகைக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு நுழைந்தார்கள். அப்ப ஒரு பிள்ளை சந்தேகப்பட்டான், இது ஏதானு ராட்சசனா இருந்தா என்ன பண்றது, பாம்பு மாதிரியே வடிவம் இருக்கு, நாம உள்ள போய் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது என்று ஒரு பிள்ளை கேட்டான். அதுக்கு மற்றொரு பிள்ளை பதில் சொன்னான், அதனால என்ன, மாட்டிண்டா என்ன, பின்னாடிதான் கண்ணன் வருகிறானே அவன் ரட்சிப்பான் என்று அந்த இன்னொரு பிள்ளை அவனுக்கு பதில் சொன்னானா. அதே போல அனைவரும் உள்ளே சென்றார்கள். கண்ணன் கடைசியா உள்ள போன உடனே அந்த பாம்பு தன்னுடைய வாயை மூடிக்கொண்டது. கண்ணன் உள்ளிருந்து பாம்பின் வாயை கிழித்து அனைவரையும் வெளியே அழைத்து வந்தார். அப்ப கோபகுமாரர்களுக்கு இருந்த நம்பிக்கை, கண்ணன் ரட்சிப்பார், எதுவாக இருந்தாலும் நான் பயப்பட தேவையில்லை. அதனால தைரியமாக சென்றார்கள். சீதைக்கு இருந்த தைரியம், என்ன இன்னல் வந்தாலும் ராமன் நம்மை ரட்சிப்பார் என்று அவனுடைய தோளையே பிடித்து கொண்டிருந்தார். அதை போல நாம் ராமனுடைய தோளை பிடிச்சுக்க முடியாது, கண்ணனுடைய தோளை பிடித்து கொள்ள முடியாது. ஆனா பக்தன் என்பவன் பகவான மனசுல எப்போதும் நிலைநிறுத்தி வைத்து விடுகிறான். அந்த மனதில் எவனுக்கு பகவான் இருக்கிறானோ அவனுக்கு உலகத்துல விஷயத்துல பயமே ஏற்படாதான். யதாஹ்யைவேஷ ஏதஸ்மின் அதிருஷ்யே அனாத்மியே அனிருக்தே அனிலயனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசஹ அபயங்கதோ பவதி என்று உபனிஷத் கூறுகிறது. பகவானிடத்தில் எவன் ஒருவன் நிலை பெறுகிறானோ, அப்படின்னா அவர் தலையில ஏறி அமர முடியாது, திருவடியில கூட நம்மளால் அமர முடியாது. பகவானிடத்தில் மனதை நிலைநிறுத்த வேண்டும் அர்த்தம். தியானத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து நம்முடைய மனது பகவானை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் அப்போது அபயங்கதோ பவதி, அவனுக்கு உலகத்துல யாராலும் எந்த பிராணியாலோ எந்த நிகழ்வாலோ பயமே ஏற்படாதாம். அதுவே கொஞ்சம் பகவானை விட்டு நாம விலகி விட்டோம்னால், யதாஹ்யைவேஷ ஏதஸ்மின் உதரம் அந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி, ஒரு சிறு அளவு பகவானை நினைப்பதை விட்டு விட்டு மற்ற உலகப் பொருள்களை பார்க்க தொடங்கினோம்னால் உடனடியாக நம்மை பயம் சூழ்ந்து கொண்டு விட போகிறது. அப்ப பயம் இல்லாமல் இருக்கணும். அபயம்னு முதல்ல கண்ணன் சொல்லுகிறார். எப்படி ஒருவனுக்கு பயம் நீங்கும் என்றால், ஒன்று, இந்த உலகத்தில் துக்கம் எப்படியாவது வரத்தான் போகிறது என்று எவன் ஒருவன் ஏற்றுக்கொண்டு விட்டானோ அவனுக்கு, ஓ யாரான இப்படி பேசி விடுவார்களோ, என்னை பத்தி தவறாக நினைத்து விடுவார்களோ, யாராவது எனக்கு காலில் ஏதான கல்லு முள்ளு குத்தி விடுமோ, இதை போல பயங்கள் இருக்காது. ஒருத்தர் இங்கிருந்து புறப்பட்டு திருமலைக்கு யாத்திரை செல்லுகிறார்னால் என் காலில் எதான பட்டு விடுமோன்னு பயந்து கொண்டே போனார்னால் சரியான புரிதல் இல்லைன்னு அர்த்தம். மலை ஏறினால் அதில் 4 துன்பங்கள் வரத்தான் செய்யும், முழங்கால் வலிக்கத்தான் செய்யும், இடுப்பு உடையத்தான் செய்யும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆனாலும் நான் தாண்ட போகிறேன், ஸ்ரீனிவாச பெருமாள் என்னை தாண்டி வைப்பார், மலை ஏற கூட நிற்பார்னு உறுதியோட போனோம்னால் அப்ப பயம் இருக்க போவது கிடையாது. ஏதோ உலக விஷயம் நமக்கு துணையே இல்லை என்று நினைத்தால் தானே பயம் ஏற்பட போகிறது. துன்பம் என்பது இந்த உலகத்துல தவிர்க்க முடியாதது. அந்த துன்பம் வரும்போது கடவுள் என்னோடு எப்போதும் கூட இருப்பார். இந்த 2 நம்பிக்கையும் ஒருவனுக்கு வந்து விட்டால் அவனுக்கு உலக விஷயங்களை பார்த்து பயம் என்பதே ஏற்படாது. ஒரு பிரகலாதன் சிறு குழந்தை, 5 வயது குழந்தையை எத்தனை துன்பங்களுக்கு தந்தை ஹிரண்யகசிபு ஆளாக்கினார். விஷப்பாம்புகளை விட்டு கடிக்க விட்டார், யானைகளை விட்டு இடற வைத்தார், பெரிய மலையிலிருந்து கீழே தள்ளிவிட்டார், கடல்ல தூக்கி போட்டார், நெருப்பலை எரித்தார், ராட்சசர்களை விட்டு அடிக்க சொன்னார். எத்தனை செய்தாலும் பிரகலாதன் இதை எதையும் பொருட்படுத்தவே இல்லை.
அவனுக்கு அதனால் துன்பம் ஏற்படவில்லை, அடிபடவில்லை, பகவான் ரட்சித்தார் என்பது ஒரு புறம். இப்படியெல்லாம் பண்ண போகிறார்னு கேள்விப்பட்டால் பயமாவது ஏற்படும் அல்லவா? அந்த பயம் கூட பிரகலாதனுக்கு ஏற்படவில்லையாம். எப்போதும் பகவான் மனதையே தன்னுடைய மனதால பகவானே நினைத்து கொண்டிருந்தபடியால் பாம்பு கடிக்க வருகிறது என்பதை கூட அவன் உணரவில்லை. அவன் ஆஹ்லாதம் பகவானையே நினைத்து கொண்டு அவனிடத்திலேயே மனதை நிலைநிறுத்தபடியால் சது ஆசக்தமதிஹி கிருஷ்ணே தஸ்யமானோ மகோரகைஹி ந விவேத ஆத்மனோகாத்திரம் தத்ஸ்மிருத்யாஹ்லாத சம்ஸ்திதா என்று பாகவதத்துல தெரிவிக்கிறார். பகவானுடைய நினைவிலே ஆழ்ந்து போனபடியால் பாம்பு வருகிறதுன்னு அவனுக்கு தெரியவில்லை, பாம்பு கடித்ததை கூட அவன் உணரவில்லை. அதை பத்தின கவலையோ பயமோ இல்லாமல் ஆனந்தமா பகவானை பத்தி நினைத்து கொண்டிருந்தார். அப்ப அபயம், பயமற்ற தன்மை நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கும் வேதத்தை கடைபிடிப்பதற்கு என்ன சம்பந்தம்? வேதத்தை ஒருவன் புரிந்து கொண்டான் என்றால் சம்சாரத்தினுடைய இயல்பு என்னன்னு புரிந்துவிடும். இந்த சம்சாரத்தில் சுகமும் துக்கமும் மாறி மாறி வரத்தான் போகிறது. நான் அல்ல, யாருமே அதை தடுக்க முடியாது. ஆகமாபாயினஹா அனித்யாகான்னு கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். இதை 16 அத்தியாயத்துல சொல்றாரே, கீழே 2வது அத்தியாயம் தொடங்கியே இந்த கருத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ என்ற ஒரு பிரசித்தமான ஸ்லோகம். சுகம் துக்கம், வெற்றி தோல்வி, லாபம் அலாபம், இது அனைத்தையும் சமமாக பார். இதை போல இரட்டைகளெல்லாம் உன்னை பாதிக்காமல் இருக்கும் வழக்கு நீ உயர்ந்து கொள்ள வேண்டும். தான் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத மாத்ராஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ட சுகதுக்கதாக ஆகமாபாயினோ நித்யாக தான் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. என்ன புரிதலோடு இந்த சின்ன சின்ன துக்கங்களை நாம் பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும் தெரிவிக்கிறார். ஏதோ ஒரு துக்கம் வரப்போறது, அந்த துக்கம் ஏற்பட போகிறதே என்று இப்போது நினைத்தால் எனக்கு பயம் ஏற்படுகிறது. பயம் ஏற்படாமல் இருப்பதுக்கு பயப்படாதே பயப்படாதேன்னு சொன்னா போராது, அந்த துக்கம் தவிர்க்க முடியாததுன்னு ஒண்ணு எனக்கு புரியணும். அல்லது இந்த துக்கம் பொறுத்து கொள்ளப்பட்டால் இன்னும் பெரிய இன்பங்களை எனக்கு விளைவிக்கும்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கிருந்து ஒரு உயர்ந்த பிரயாணத்துக்கு போறோம்னால் பிரயாணம் போகும்போது எதுவுமே துன்பமாகத்தான் இருக்கும். ஒரு சக்கரை பொங்கல் பண்ணணும்னா கூட அடுப்படியில் நின்னா தான் சக்கரை பொங்கல் கிடைக்கும். என்ன ஒரு இனிமையோ நல்ல ஒரு பொருளை அனுபவிக்கணும்னால் அதற்கு சற்று துன்பப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் ஆகமாபாயினஹா வந்து போகக்கூடியவை. ஆகமம் அப்படின்னா வருவது, அபாயம் அப்படின்னா விலகுவது. வரும் விலகும் வரும் விலகுமே தவிர எப்போதும் நம்மோடு எந்த துக்கமுமே இருக்காது. பாருங்க, அது சுகமாக கூட இருக்கலாம், துக்கமாகவும் இருக்கலாம். இந்த உலகத்தில் எந்த ஒரு அனுபவமே நிரந்தரமாக இருக்காது. நான் சுகத்தை அனுபவித்தாலும் 2 நிமிஷம், 10 நிமிஷம், 1 மணி நேரம், 1 நாள், அதுக்குள்ள அந்த சுகம் மாறி வேற ஏதோ ஒரு எண்ணம் வரத்தான் போகிறது. ஒரு துக்கத்தை அனுபவித்தாலும் இனிமே துக்கத்திலேயே நான் ஆழ்ந்து விட போகிறேன் என்று மனதை இழக்க வேண்டாம். துக்கமும் மாறி ஒரு நாள் சுகமும் படப்போகிறோம். அப்ப ஆகம அபாயினஹா வந்து வந்து விலகுவதுதான் இந்த சுக துக்கங்களுடைய இயற்கைன்னு கண்ணன் தெரிவித்தார். சரி, எது வரைக்கும் வரும்? எப்போதுமே இப்படித்தான் இருக்கணுமானால் அனித்யாகா, சம்சாரத்தில் இருக்கும் வரைதான் இது வந்து வந்து போகும். முக்தி அடைந்து விட்டால் வரவே வராது. அப்ப அனித்யாகான்னு சொன்னால் நிரந்தரமானவை அல்ல. இந்த உலகத்தில் ஒவ்வொரு சுக துக்கமும் கூட நிரந்தரமானது கிடையாது. சரி, இப்படி துக்கத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கணும், வரிசையா ஒவ்வொரு துக்கமாக அனுபவிக்கிறோம். அது என்னைக்குமே மாறாதான்னு கேட்டால் ஒரு நாள் மாறும். எப்ப இந்த சம்சாரம் இந்த உடலை விட்டு பகவான் ஸ்ரீனிவாச பெருமாள் திருவடிகளை வைகுந்தத்தில் அடைகிறோமோ அன்று ஒருவனுக்கு துக்கமே ஏற்படாது. நகவை சசரீரஸ்ய சதா பிரியாப்பிரியோர் அபகதிரஸ்தி என்று உபனிஷத் தெரிவிக்கிறது. இந்த உடல் பாப புண்ணியங்களால ஏற்பட்ட உடல் இருக்கும் வரை துக்கத்திலிருந்தோ உலக சுகத்திலிருந்தோ நம்மால தப்பிக்கவே முடியாது. எவன் ஒருவன் சம்சாரத்தை ஒழித்து இந்த உடல் 5 பூதங்களால் ஆக்கப்பட்ட உடலை ஒழித்து வைகுந்தத்தை அடைகிறானோ அப்பதான் முற்றிலுமாக துக்கம் என்பது விலகப் போகிறது. அதுவரை இது தவிர்க்க முடியாதது. ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி போகும்போது, ஒரு யாத்திரைக்கு செல்லும் போது கால்ல கல்லு குத்தத்தான் செய்யும். வெயில் சூரியன் அதிகமாக அடிக்கத்தான் செய்வார். ஒரு உண்ணுவதற்கு சோறு 1 மணி நேரம் 2 மணி நேரம் காலதாமதமாக ஆகத்தான் செய்யும். நாம் போன கோவில் நாம் போன போது மூடி இருக்கலாம். ஒரு 2 மணி நேரம் நாம சரியா அட்டவணை போட்டிருப்போம். 8 மணிக்கு இந்த கோவில், 8:30க்கு இந்த கோவில், 9க்கு இந்த கோவில், 9:30க்கு இந்த கோவில், ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 17 கோவில் சேவிக்க போகிறோம் என்று கூட நாம திட்டமிடலாம். நாம் ஒரு கோவிலுக்கு போகும்போது இப்பதான் திருப்பாவை சாற்றுமறை நடக்க போகிறது, இல்ல பகவானுக்கு அபிஷேகம் நடக்க போகிறது, 1/2 மணி நேரம் கழித்துத்தான் சேவிக்க முடியும்னு சொன்னால் போச்சு. நாம போட்ட அட்டவணை எல்லாம் அப்பவே போச்சு. ஆனால்
அதுவும் ஒரு ஆனந்தம் தானே. பகவான் புதுசா சேவை கொடுக்கிறாருன்னு எடுத்துக்கணும். நான் ஆசைப்பட்டபடி எனக்கு சேவை சாதிக்கலையே நினைக்க கூடாது. நான் ஆசைப்படாத புது அனுபவத்தையும் கொடுக்கிறாரே. நானாக இருந்தால் அவர் முன்னாடி நின்று திருப்பாவை பாடி இருக்க மாட்டேன். அவர் ஒரு வாய்ப்பளிக்கிறார். நானாக அவருடைய அபிஷேகத்தை சேவிக்கணும்னு ஆசைப்படவில்லை. தானாக அன்றி நேரும்படிக்கு எனக்கு அந்த காட்சியை அவர் கொடுக்கணும்னு விரும்புகிறார். அப்ப எது நேர்ந்தாலும் நாம திட்டம்பட்டபடிக்கு மட்டும்லாம் நடக்காது. நமக்கு தெரியாமல் பல இன்பங்களும் துன்பங்களும் நம்மை அடையத்தான் செய்யும். அவை அனைத்தையும் என்ன புரிஞ்சுக்கணும்? என்னுடைய பாப புண்ணியங்களால் விளையக்கூடியவை, இது தவிர்க்க முடியாதவை. கண்டிப்பா சம்சாரத்தில் இருக்க அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இவற்றை பொறுத்து கொண்டால், தாமதங்களையோ சின்ன சின்ன துன்பங்களையோ பொறுத்து கொண்டால் இறுதியில் பெரிய இன்பம் காத்திருக்கிறது. இந்த பாதை முழுவதுமாகவே பகவான் என்னோடு துணையாக இருக்கிறார். ஒரு கஜேந்திரனுக்கோ பிரஹ்லாதனுக்கோ எப்படி இருந்தாரோ அதை போல என்னோடும் பகவான் இருக்கிறார் என்று மனதை அவரிடத்திலேயே நிலைநிறுத்தி விட்டோம் என்றால் அது சாஸ்திரத்தின் வழி நடக்கிறோம்னு அர்த்தம். அப்படி நடப்பவனுக்கு ஐயோ ஒரு துன்பம் ஏற்பட்டு விடுமோ என்கிற பயம் ஒரு நாளும் வராது. ஏன்னா துன்பத்தை பற்றின உயர்ந்த புரிதல், சரியான புரிதல் வந்து விட்டபடியால் அவன் அபயம், பயமற்ற தன்மையை அவன் அடைந்து விடுகிறான் என்று முதல்ல கண்ணன் சொல்லக்கூடிய குணம். அப்ப நாம ஆன்மீகத்துல முன்னேறுகிறோம், பகவானை பற்றி தெரிந்து கொள்ளோம், ஒரு சிறந்த பக்தனாக இருக்கிறோம்னு சொன்னால் முதல்ல வர வேண்டிய பண்பு உலகத்தை பார்த்து பயப்படாமல் இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் பகவான் கூட இருப்பார். அதுக்காக அவர் கூட இருக்காரேன்னு உலகம் துன்பம் கொடுக்காமல் இருக்காது. துன்பத்தை கொடுப்பதென்பது உலகத்தினுடைய இயல்பு. அதை பொறுத்து கொண்டு பகவானுக்கு தொண்டு செய்வதென்பது நம்முடைய இயல்பு. அந்த பக்தனுக்கு உதவுவதென்பது பகவானுடைய இயல்பு. இப்படி அவரவர்கள் இயல்பை புரிந்து கொண்டு இருப்பவன் தான் சிறந்த பக்தன் என்று முதல் பகுதியிலே சொல்லியிருக்கிறார். அவர் மேல என்னென்ன பண்புகளை சொல்லுகிறார் என்று தொடர்ந்து நாமும் பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।